ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம். திருவில்லிபுத்தூரில் அந்தன வம்சத்தில் கருடாழ்வானின் அம்சமாக ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் விஷ்ணு சித்தர் அவதரித்தார். வடபெரும் கோயில் உடையானுக்கு விதவிதமான மாலைகள் சமர்ப்பிக்கும் தொண்டினை செய்து வந்தார். ஒரு சமயம் பாண்டிய அரசனுக்கு பரதத்துவம் எது என்றும் மோட்சத்தை கொடுப்பவன் யார் என்றும் சந்தேகம் வந்தது. தனது மந்திரிகளுடன் கலந்து ஆலோசித்து அறிஞர்களை அழைத்து தனது ஐயத்தை தீர்த்து கொள்ள விரும்பினான். ஒரு கழியில் மேல் தங்க காசுகளை மூட்டையாக கட்டி வைத்து யார் உண்மையான பொருளை கூறுகிறார்களோ அப்போது அந்த பொற்கிழி தானே கீழே இறங்க வருமாறு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பறைகொட்டி அரசாங்க வீரர்கள் இந்த விஷயத்தை மக்களிடம் தெரிவித்தார்கள். அன்று இரவு விஷ்ணு சித்தரின் கனவில் வந்த திருமால் அவரை பாண்டியனின் அரச சபைக்கு செல்லுமாறு கூறினார். ஆனால் விஷ்ணு சித்தரோ தான் வேதம் ஏதும் பயின்றதில்லை, தனக்கு முறையான ஞானம் கிடையாது என்று சொல்ல, என்னுடைய கட்டளை என்று சொல்லி பகவான் மறைகிறார். விஷ்ணு சித்தரும் பெருமாளின் கருணையினால் நன்கு வேதம் ஓதி பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணனே என்று அறுதியிட்டு கூறுகிறார். அந்த பொற்கிழியும் தானே தாழ்ந்து வந்து ஆழ்வாரை அடைகிறது. பாண்டிய மன்னன் மிக மகிழ்ந்து அவரை பெருமைப்படுத்தும் வகையில் தனது பட்டத்து யானையில் ஏற்றி ஊர்வலம் வரச் செய்கிறார். தனது பக்தனின் பெருமையை பார்க்க பகவானுக்கும் ஆசை வந்துவிட்டது. கருட வாகனத்தில் தனது தேவிமார்களுடன் வருகிறார். பெருமாளின் பேரழகை கண்ட விஷ்ணு சித்தர் யானையின் மேலிருந்த மணியை எடுத்து தட்டி பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடுகிறார். எங்கேயாவது பெருமாளுக்கு கண் திருஷ்டி வந்துவிடமோ என்று அஞ்சி பல்லாண்டு பாடி பெரியாழ்வா என்று அழைக்கப்படுகிறார். மேலும் தனது மகளான ஆண்டாளை திரு அரங்கனுக்கு மணம் செய்து வைத்து அழகிய மணவாளனை மாப்பிள்ளையாக அடைந்து பெரியாழ்வா என்று போற்றப்படுகின்றார்.